Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ ColorOS 13 லான்ச் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரமாக நிறைய ஃபோன்ஸ்க்கு இந்த அப்டேட் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ColorOS 13ல் என்ன புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் மாறி இருக்குது, என்னெல்லாம் முக்கியமான மாற்றங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, முதல்ல சாஃப்ட்வேர்னு வரையில் எங்கே ஆரம்பிப்போம்? ஹோம் ஸ்க்ரீன். ஸோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். ஆப் ஐகான்ஸ் இப்போ ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னைசபிளாக இருக்குன்னு சொல்லலாம். புது சாஃப்ட்வேர் வெர்ஷன்னா ஐகான் ரீடிசைன்ஸுங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்க்குறது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் வேறு என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், ஹோம் ஸ்க்ரீன்ஸ்னு வரையில் டிப்பிக்கலாக இப்படி தான் ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்குறது 9 ஆப்ஸ், எல்லாமே கூகுள். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்ணோன்னா ஒரு ஃபோல்டரில் போடலாம். ஒரு ஃபோல்டரில் போட்டோம்னா 9 டைல்ஸ் ஆக்கியபை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைல் தான் ஆக்கியபை பண்ணோம். பட் இதோட நெகட்டிவ் என்னென்னா, ஒரு தடவையும் இதில் ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபோல்டரை ஒரு தடவை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸும் அதிகமாக எடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் சிங்கிள் டேப்பில் யூஸும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டரை இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி என்லார்ஜ் ஃபோல்டர்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் ஒரு டைலுக்கு பதிலாக 4 டைல் ஆக்கியபை பண்ணும். பட் அந்த 9 ஆப்பையும் டேரெக்டாக லான்ச் பண்ண முடியும், ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இது போக புது விட்ஜெட்ஸ், கிளாக், வெதர், ஆல்பம், ஸ்பாட்டிஃபை இது எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பாட்டிஃபைக்கு அந்த இன்டெகிரேஷன் இன்னும் டைட் ஆக்கியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் கூட ஸ்பாட்டிஃபை கண்ட்ரோல்ஸ் வேணும்னா செட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ, ஸ்விக்கி டெலிவரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலேருந்தே டேரெக்டாக பார்க்க முடியும். இது போக ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸும் இருக்குது. அந்த மெனு ஹைரார்கி அதெல்லாம் லைட்டாக மாற்றிருக்காங்க. கைஸ், இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிறது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓலெட் பேனல்ஸில் அந்த பிளாக் எல்லாமே லைட் ஆகாது. ஸோ ரொம்ப ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் ஸ்க்ரீனில் ஆக்சுவலாக லைட்டப் ஆகும். ஸோ பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்காது. பட் அதே சமயத்தில் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்போவுமே பார்க்க முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ ஓப்போ இதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. ColorOS 13 LTPO டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணுற டிஸ்பிளே இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை 1 Hz வரைக்கும் ட்ராப் பண்ணும். ஸோ பவர் ட்ரெயின், பேட்ரி ட்ரெயின் ஆல்வேஸ் ஆன் நீங்கள் யூஸ் பண்ணையில் இது வரைக்கும் இருந்ததோட இன்னமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தியரி. அஃப்கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண தான் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். மற்றபடி அனிமேஷன்ஸ்னு பார்த்தா இப்போ வேணால் பிட்மோஜி இங்கே செட் பண்ணலாம். அனிமல்ஸ் அண்ட் நேச்சர் இன்க்ளூட் பண்ணி இதை ஹோம்லேண்ட்னு சொல்கிறாங்க. பேசிக்காக கிளைமேட் சேஞ்ச், லைட்டாக டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் அது எப்படி வைல்ட் லைஃபை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்டென்ஷன் கால் பண்ணுற மாதிரி இந்த அனிமேஷன்ஸ் இருக்குது. என்னோடய ஃபேவரட் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான ஒன்று இன்சைட்ஸ் ஆப்ஷன். ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் அனிமேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் உங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை தடவை அன்லாக் பண்ணியிருக்கீங்கிறது அந்த ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் விஷயம்லாம் இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது அதை பற்றி பேசையில் புது பிளாசம் வால்பேப்பர். ஸோ பேசிக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபோனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத செட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு 3 மணி நேரம்னு செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாசம் வால்பேப்பர் ஒரு விதையாக ஆரம்பிக்கும். நாள் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வளர்ந்துட்டே போய் உங்கள் டார்கெட் ஸ்க்ரீன் ஆன் டைமை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா செடி வாடிடும். ஒரு நேரமும் நம்ம ஃபோனை பார்க்கையில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர். ஓகே, இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு திருப்பி வருவோம். புல் டவுன் பண்ணால் ஷெல்ஃபை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் சென்டரையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கலர் பேலட் மாறி இருக்குது. அது போக குவிக் டாகல் ஐகான்ஸ் இன்னும் பெருசாக்கியிருக்காங்க. 6 குவிக் டாகல்ஸ்க்கு பதிலாக 5 தான் இப்போ கிடைக்குது. ஏன்னா சைஸ் பெருசு. அதுக்கு மேலே இன்னும் பெரிய 2 டாகல்ஸ் இருக்குது. இங்கே வைஃபை அண்ட் டேட்டா. அது வைஃபை அண்ட் டேட்டாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா என்ன குவிக் டாகில் வேணாலும் அந்த பெரிய டாகல்ஸாக செட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்லேருந்தே IoT டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, குவிக் டாகல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணோம் லேண்ட்ஸ்கேப் மோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணல அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. ஒரு வீடியோ பார்க்கையிலையோ இல்லை கேம் விளையாடையிலையோ டக்குன்னு இதை புல் டவுன் பண்ணிங்கன்னா ColorOS 13ல் இந்த மாதிரி இருக்குது. ColorOS 12.1ல் இப்படி இருந்துச்சு. ஸோ 13ல் இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகையில் அந்த கேட்டகரிஸ் எல்லாமே கொஞ்சம் கார்ட் ஸ்டைலில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்க இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குது. இந்த கார்ட் ஸ்டைல் டிசைன் செட்டிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ கால்குலேட்டருக்குள்ளே போனாலோ ரெக்கார்டருக்குள்ளே போனாலோ எல்லா இடத்துலையுமே யூனிவர்சலாக இந்த டிசைன் லாங்குவேஜ் மாற்றிருக்காங்க. இது போக ஃபாண்ட்டும் புதுசு, டெக்ஸ்ட் இன்னும் திக்காக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அடுத்து மீட்டிங் அசிஸ்டண்ட், ஜூம், கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இப்போலாம் வர இந்த ஆப்ஸ் எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ ஓப்போவோட மீட்டிங் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுதுன்னா, இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கேம் டவுன்லோட் போடுறீங்க, அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஜூம் கால் அட்டென்ட் பண்ணணும்.
ஸோ இந்த பாயிண்டில் உங்களோட அந்த ஜூம் காலோட டேட்டா பேக்கெட்ஸ் தான் இன்னும் ப்ரையாரிட்டைஸ்டாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆகிற கேம்னால் உங்கள் ஜூம் கால் குவாலிட்டி சஃபர் ஆகாது. மற்றபடி ஒரு மீட்டிங்கில் இருக்கையில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும், நார்மலாக இருக்கிற அளவுக்கு டிஸ்ட்ராக்டிங்காக இருக்காது. அடுத்து ஓமோஜிஸ், ஓப்போவோட அந்த கார்ட்டூன் ஸ்டைல் ஃப்ளோட்டிங் ஹெட்ஸ், இதை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ இதை கான்டாக்ட்ஸ்க்கும் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு கால் வரையில் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா வைக்கலாம். மற்றபடி ப்ரைவசின்னு வரையில் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு கான்வர்சேஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா ஒரு புது ஆட்டோ பிக்சலேட் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ColorOS 13ல். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அவதார்ஸ், நிக் நேம்ஸ் எல்லாத்தையும் பிளர் பண்ணும். ஸோ இங்கே இந்த கான்டாக்ட் நேம், பிக்சர் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆயிருக்கு. அடுத்து மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட். இது இப்போ தான் என்னோட Reno 8 Pro வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க, சில ட்வீக்ஸ் அண்டர் த ஹுட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் சேஃப்க்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ், இன்ஃபேக்ட் ஹோல் இன்டர்ஃபேஸுக்குமே அண்டர் த ஹுட் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்கள் ஃபோனில் இப்போ இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக ஸ்னாப்பியாக இருக்கும். ஸோ ColorOS 13 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் தெரியுது. இப்போ எக்கச்சக்கமான பிராண்ட்ஸோட இன்டர்ஃபேஸஸ்க்கு இதே கோட் பேஸ் தான் இருக்குங்கிறதுனால நிறைய ஃபோன்ஸ் ColorOS 13 இல்லை அதை பேஸ் பண்ணி உள்ள கோடை வச்சு வர இன்டர்ஃபேஸோட அடுத்த ஒரு சில மாதங்களில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோலலாம் இந்த ஃபீச்சர்ஸை திருப்பி சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே வீடியோவில் இங்கே சொல்கிறேன். ColorOS 13 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.